லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் ஏற்கனவே தனித்தனியே திட்டமிட்டபடி பரப்புரை நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளனர் என்று வேளச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் கடந்த முறைகளில் பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து, அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறாரு. இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவரை அவரோடு இந்த பிரச்சார மேடைகளில் பங்கேற்பாரா? ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய 3 இடங்கள்லயுமே அது போன்ற எந்த ஷெட்யூலும் இல்லை. இது காரணம் என்ன? ஆல்ரெடி சிஎம் சாரோட ஷெட்யூல் இருக்கு. ராகுல்ஜி இன்னைக்கு தான் ஷெட்யூல் இப்போ ஏன்னா பார்லிமெண்ட் எக்ஸ்டென்ஷன் செஷன் போட்டதுனால அடுத்து ஷெட்யூல் போட்டு வந்திருக்காரு. சிஎம் ப்ரீ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அவர் வேற இடங்களில் பேசுவார், ராகுல்ஜி இங்க பேசுவாங்க. சிஎம் எங்க பேசினாலும் சரி, ராகுல்ஜி எங்க பேசினாலும் சரி, அவங்களுடைய கருத்து ஒருமித்த கருத்தா தான் இருக்கும். இதே மேடையை அது பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏங்க இருந்தாங்க, தேமுதிக எம்எல்ஏ இருந்தாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏவும் இருந்தாங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சோ அதனால ராகுல்ஜி எங்க சுற்றுப்பயணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் இருந்தால் சந்தோஷம். ஆனா மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, ராகுல்ஜிக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க 3 இடத்துல பேசினா இன்னும் தமிழ்நாட்டில் இந்த திமுக லெட் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்து. ராகுல் காந்தி அவருடைய அந்த பிரச்சாரத்துடைய பேச்சு, அவருடைய கருத்துக்கள்லாம் எப்படி இருந்துச்சு? தலைவர் ராகுல் காந்தி உண்மையை உறக்க சொல்லிவிட்டார். அதான் உண்மை. இது தமிழ்நாடு ஃபுல்லா அடுத்த 3-4 நாள்ல தேர்தல் நடக்க இருக்க போகிறது. அதன் எதிரொலியும் நீங்க பாப்பீங்க. தமிழ்நாடு யாருக்கும் அடிப்படையாத ஒரு நாடு. தமிழ் மொழி பல ஆயிரம் வருஷம் பழைய மொழி. அந்த மொழியின் தூய்மையை பாதுகாப்போம் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கு தேவையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார். இதெல்லாம் நான் இருக்கும் பொழுது சூர வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். திருவையாறு தொகுதியில் ஆண்டுக்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவேன் என்றும் குடிசை இல்லா தொகுதியாக மாற்றுவேன் என்றும் அமமுக வேட்பாளர் வேலு கார்த்திகேயன் கூறினார். புதிய தலைமுறை செய்தியாளர் காதர் உசேன் அவரோடு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு முன்னுரிமை தரக்கூடிய அத்தனை திட்டங்களும் சொல்லியிருக்கேன். வேலைவாய்ப்பு இங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள் ஊருக்கு வீடு போனப்போ பிஏ, பிஎஸ்சி, பிகாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பொதுவாக வேலை அணுகணும்னு தெரியல. அதனால் நான் பன்னாட்டு கம்பெனிகளை, தனியார் பெரிய பெரிய கம்பெனிகளை அழைச்சிட்டு வருடத்திற்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம் மையமாக நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணுங்கிறதுல தவிர்க்க ஒன்று. 2வது, இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா குடிநீர் ரொம்ப காவேரி கரையில் பிறந்திருக்கோம். காவேரியில் நல்ல குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதை பல இடங்களில் அதை நான் போகிறேன். அதனால் அந்த ஆர்வம் ஓட்டுற அளவுக்கு மக்கள் சுகாதாரமான குடிநீர் கொடுக்கணுங்கிறதுலையும் ரொம்ப மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இறுதியாக பார்த்தீங்கன்னா நான் பேரூராட்சி நிறைய 3 பேரூராட்சி, ஒரு 2 பேரூராட்சி, ஒரு நகராட்சி இருக்குது. ஆனால் அங்கே கூட குடிசைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் திருவையாறு தொகுதியை அரசு உதவி மற்றும் தனியார் உதவி எல்லாம் பெற்று முடிந்த அளவிற்கு குடிசை இல்லாத தொகுதியாக திருவையாறை மாற்றணுங்கிறது என்னோட லட்சியமாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தொகுதி மறுவரை அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கு நாடாளுமன்றத்தில். இது எப்படி இந்த தேர்தல் எதிரொலிக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வாய் பெண்களுக்கு சம்மாம்பார். ஆனால் நேற்று நடந்தது பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வருவது தான் முக்கியம். அதில் எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு எதிராக இந்த மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் இந்த தேர்தலில் பெண்கள் கூட கண்டிப்பாக தக்க பாடம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுப்பாங்க. திருமங்கலம் தொகுதியில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் என்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் கூறினார். அவரோடு புதிய தலைமுறை செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பெண்கள் கூறக்கூடிய பிரச்சனை குடிநீர் வசதி இல்லை. நாங்கள் ரொம்ப குடிநீருக்காக கஷ்டப்படுறோம். சில ஊரில் நைட்டு லைட்டு இல்லை, கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை, ஊருக்கு ஒரு கேமராவது இருக்கணும், அது கூட கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் போயிட்டு வர கஷ்டமாக இருக்குது. ஆக அடிப்படை பிரச்சனை கூட இங்கே சரி செய்யாமல் தான் இருக்குது. அதை தான் நான் வாக்குறுதியாக கொடுக்குறேன். மருத்துவமனையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ரே, ஸ்கேன் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே 3 தையலுக்கு மேலே போட்டோம்னா மதுரை ஜிஹெச் கூட்டு போக சொல்கிறாங்க. அப்படி அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு தொகுதியாக தான் திருமங்கலம் தொகுதி இருக்குது. நான் வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே என்னோட வாக்குறுதியை நான் செயல்ல காமிச்சிருக்கேன். நான் நம்ம திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் மல்லிப்பூ, வெள்ளரிக்காய், மக்காச்சோளம், நெல், பருத்தி இது எல்லாத்தையுமே முன்னிலைப்படுத்துவேன்னு சொல்றதுக்காக தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே விவசாயத்துக்கு முன்னிலை கொடுத்துதான் நான் பண்ணேன். நிச்சயமா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தொழிற்சாலை இந்த சேமிப்பு கிடங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகைப்பூக்கு நறுமணம் தொழிற்சாலை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2மே நான் பண்ணி தருவேன், கண்டிப்பா நான் பண்ணி தருவேன் வாக்குறுதி கொடுத்திருக்கேன்.
ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாலை வலம் மேற்கொண்டார். கோவை வழியாக ஹெலிகாப்டர் மூலம் மொடக்குறிச்சிக்கு வருகை தந்த அமித்ஷா சிவகிரி அரசு மருத்துவமனையில் தொடங்கி தீரன் சின்னமலை சிலை வரை சாலை வலம் சென்றார். சாலையில் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர் தூவி அமித்ஷாவை வரவேற்க பதிலுக்கு அவரும் வாகனத்திலிருந்த மலர்களை தூவி உற்சாகப்படுத்தினார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் திராவிட மாடல் ஆட்சி திட்டத்தின் பலனை பெற்ற ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பார்கள் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதியாக மட்டுமில்லாமல் மாநிலம் முழுவதும் களத்தில் கண்கூடாக தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் 2026 தேர்தல் தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டது என்றும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியின் பிரதியையும் தமது வலைதள பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவேற்றம் செய்திருக்கிறார். அதில் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ள 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் உள்ளிட்ட அனைத்து அறிவிப்புகளும் முறையான நிதி ஆலோசனைகளுக்கு பிறகே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதனை செயல்படுத்துவதில் எவ்வித தடையும் இருக்காது என்றும் முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.